கைதான ஆனந்தனின் கிளிநொச்சி வீட்டிலிருந்து கைத்துப்பாக்கிகள் மீட்பு. நாடு முழுவதும் பாதுகாப்பு வழங்க போதியளவு நிதி ஒதுக்கீடு இல்லை, சதுரங்க அபேசிங்க. பெலிகம பிரதேச சபை தலைவர் பாதாள குழு தலைவர் விவரங்களை வெளியிட்ட அமைச்சர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய அமைப்பாளரிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை. ஆளில்லா விமானத்திலிருந்து நோட்டமிடப்பட்ட தமிழர்களின் சடலங்கள். யாழில் அரசியல்வாதியின் மகன் செய்த மோசமான செயல், ரகசிய தகவலால் அம்பலமான விடயம். பாதாள உலகின் ஆட்டம், இந்தியா இலங்கை பாலம் குறித்து எச்சரிக்கும் மல்பத்து பீடாதிபதி. இடியுடன் கூடிய மழை, யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும், சிறைச்சாலை ஆணையாளர் ஆவேசம். கருப்பு உடையில் பாராளுமன்றத்தில் போராட்டத்தில் குறித்த சஜித் அணி. கல்வி நடவடிக்கையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றங்கள், மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மை. தொடர்பான விரைவான செய்திகள். அலத்கட நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொன்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபருக்கு படகுகளை வழங்கிய நபரின் கிளிநொச்சி வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அலுத்கடே நீதிமன்ற வளாகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபருக்கு படகுகளை வழங்கிய நபரின் கிளிநொச்சி வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு கண்டி சாலையில் உள்ள திகாரிய ஒகடபொல பகுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான அந்தோணி பிள்ளை ஆனந்தன் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டார். மேலும் சந்தேக நபர் சுட்டிக்காட்டியதன் பேரில் துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டெடுக்கப்பட்டது. 19/4/2019 அன்று ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை கடல் வழியாக தப்பிச் செல்ல இந்த சந்தேக நபர் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் முகமது ரிஸ்வி என்கின்ற சிலோன்பாய் என்ற நபரின் ஆலோசனையின் பேரில் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல இசாரா சுபந்தி என்ற சந்தேக நபருக்கு படகு வசதிகளை வழங்கியது தெரிய வந்துள்ளது. நாட்டின் எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போதிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லை என பிரதி அமைச்சர் சத்ரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். பிரதேச சபைகள் மட்டுமன்றி நாட்டின் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பற்ற நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் தற்போது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை பாரியளவில் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைகள் முன்னெடுப்பதற்கு போதிய அளவில் சுதந்திரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு பேணியவர்கள் மத்தியில் முரண்பாடுகள் மோதல்கள் காணப்படுவதாகவும் தற்போது அந்த மோதல்கள் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதும் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் ஆயுதங்களுடன் செயற்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாதுகாப்பு தேவையான நபர்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எனினும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு வழங்கும் வகையில் போதிய அளவு நிதி ஒதுக்கீடு கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை பிரபலியப்படுத்த வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதிச கோரிக்கை விடுத்துள்ளார். தற்பொழுது நாட்டில் காணப்படும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை இல்லாதொழிப்பதற்கு குறிப்பிட்ட அளவு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியை சேர்ந்தவரோ அல்லது எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவரோ மனித படுகொலை மேற்கொள்ளப்படுவது பொருத்தமற்றது என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து துரிதகதியில் விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் எனவும் செய்தி அறிக்கையிடலின் போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணி இன்று 99 துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், இன்று 101வது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை ஊக்குவிக்கும் வகையில் செய்தி அறிக்கை கூடாது என வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு குற்ற செயல்களை பிரபலப்படுத்தும் வகையில் செய்தி அறிக்கையிடல் மூலம் பிரபலமடைய முயற்சிக்கும் தரப்பினரது இலக்கு நிறைவேற்றப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசா பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலிலேயே கொல்லப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதியாக லசந்த விக்ரமசேகர தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர் பல திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அவருக்கு எதிராக 6 வழக்குகள் உள்ளன. மாத்தறை மேல் நீதிமன்றத்தில் 2, குருநாகல் மேல் நீதிமன்றத்தில் 2, காலியில் வழக்கு உள்ளது. மேலும் சிறை தண்டனை பெற்றுள்ளதோடு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையில் இருந்துள்ளார். இந்த சம்பவத்தால் பொது பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் மோதல் நடைபெறுகிறது. அதில் எவ்வித வாதமும் இல்லை. அவ்வாறான ஒன்றே வெலிகம சம்பவமாகும். இவர்களிடையே ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்திலும் இவரிடம் ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றது. போதைப்பொருள் விற்பனையில் ஈட்டிய வருமானம் தொடர்பிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியிலும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் இருப்பதாகவே மே 27ஆம் தேதியும் நான் தெரிவித்திருந்தேன் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேசுடன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் பணியகத்துக்கு வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்கு அழைக்கப்பட்டு நேற்று 5 மணித்தியாலம் வாக்குமூலம் அளித்த பின்னர் வெளியேறினார். மட்டக்களப்பைச் சேர்ந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் வீட்டுக்கு கடந்த 18ஆம் தேதி சென்ற பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் முகநூலில் கட்சியின் தலைவர், விடுதலை புலிகளின் தலைவர் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை முகநூலில் பதிவேற்றியதாகவும் அது தொடர்பாக விசாரணைக்கு கொழும்புக்கு வருமாறு கடிதத்தை வழங்கினார்கள். இந்த நிலையில் கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பணியகத்துக்கு நேற்று காலை சென்ற அவரிடம் சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக விசாரணை இடம்பெற்றதாகவும் அதற்கான வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அங்கிருந்து மாலை 3 மணிக்கு வெளியேறியுள்ளதாக தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட அந்த 23,000 போராளிகளின் உடலங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் தொலைத்தொடர்பு செய்திகளை ஊடறுத்தே ஒவ்வொரு இடத்திலும் இருந்து உடலங்களின் எண்ணிக்கை அறிந்து கொண்டோம் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மேலும் அப்போதைய விமானப்படை தளபதி ரொசான் குணதிலகவும் நானும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அவற்றை அவதானித்தோம் என முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் 23,000 பேரை தனது தலைமையிலான படையினர் கொலை செய்ததாகவும் 12,000 போராளிகள் சரணடைந்ததாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 20 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் வாளுடன் 2 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருவர் ஐஸ் போதைப்பொருளுடனும் மற்றவர் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். வாள் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சியின் தீவிர செயற்பாட்டாளர் ஒருவரது மகன் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 23 மற்றும் 25 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் 20 லட்சம் ரூபாய் பணத்தை புலனாய்வு பிரிவினருக்கு லஞ்சமாக வழங்க முற்பட்ட போது புலனாய்வு பிரிவினர் அதனை மறுத்து கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில் பாலம் அமைக்கப்பட்டால் சட்டவிரோத செயற்பாடுகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மல்பத்து விகாரையின் பீடாதிபதி திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க மல்பத்து மகாவிகாரைக்கு சென்றிருந்த போது பீடாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் இலங்கை இடையே கடல் வழியாக போதைப் பொருட்கள் உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது நாட்டில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருவதாகவும் இவை ஏதேனும் காரணத்துக்காக சமூகத்துக்குள் நுழைந்தால் பெரும் பேரழிவுக்கு வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்படும் அதே நேரம் அவற்றை இலங்கைக்கு கொண்டு வருவதை கட்டுப்படுத்த அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடி ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என மல்பத்து விகாரையின் பீடாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இசாரா செவ்வந்தி இந்தியா செல்ல உதவிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு பாதாள உலக குற்றவாளிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகள் படகு மூலம் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லும் ஒரு வலையமைப்பை அடையாளம் கண்டுள்ளது. இந்த குழுவின் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் உட்பட சுமார் 100 பேர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியை அண்டியதாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 12 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுக்கமாக வீழ்ச்சியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் வடமேற்கு திசையை வட தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
மேல் ஜபுமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊபா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் விக்ரம்சிங்க தெரிவித்தார். நாவலப்பட்டி பகுதியில் உள்ள 5 பள்ளிகளைச் சேர்ந்த 500 மாணவர்களுக்காக நாவலப்பட்டி நகரத்தில் சமீபத்தில் நடைபெற்ற நோக்கோட்டு விரிவுரை தொடரில் 435வது நிகழ்ச்சியில் சிறை ஆணையாளர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் 36 சிறைச்சாலைகள் உள்ளன. அவற்றுள் அதிகபட்சமாக 10,500 சிறை கைதிகள் மற்றும் குற்றவாளிகள் அடைக்கப்படலாம். ஆனால் இன்று இந்த 36 சிறைச்சாலைகளில் 36,000க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இவர்களில் 65% போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். போதைப்பொருள் உட்கொள்பவர்களில் பெரும்பாலானோர் சிங்கள பௌத்த குழந்தைகள். எனவே நான் சிறையிலிருந்து வெளியே வந்து பொதுமக்களுக்கு இதை பற்றி கற்பிக்க விரும்பினேன். பள்ளி குழந்தைகள் ஒரு நாட்டின் எதிர்காலம். நீங்கள் அவர்களுக்கு முறையாக கல்வி கற்பித்தால் நாடு வளர்ச்சியடையும் அல்லது நாடு அழிக்கப்படும். அதனால் தான் செல்லக்கூடாத இடங்கள் பற்றிய கருத்து குறித்து இந்த தொடரின் சொற்பொழிவுகளை நான் நடத்துகிறேன் என விருந்தினர் சொற்பொழிவு ஆற்றிய சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இப்போதெல்லாம் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட போதைப்பொருள் பற்றி நிறைய பேச்சுக்கள் நடந்து வருகிறது. ஆனால் அது ஒரு போதைப்பொருள் அல்ல, ஆனால் பல ரசாயனங்களின் கலவை. அவற்றை பயன்படுத்தினால் 2 ஆண்டுகளுக்குள் உடல் முற்றிலுமாக அழிக்கப்படும். இந்த மருந்துகள் மிகவும் அழிவுகரமானவை. போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒரு தேசத்தை அழிக்கிறார்கள். அவர்கள் சிங்கள பௌத்த தேசத்தையே அதிகம் அழிக்கிறார்கள். எனவே அவர்கள் நிச்சயமாக தூக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களை தூக்கிலிட வேண்டும் என நான் நினைக்கிறேன். மேலும் காவல்துறையை பாதுகாப்பு படையினரும் தற்போது தென் மாகாணத்தில் சோதனைகளை நடத்தி வருகின்றனர். இதில் இந்த சோதனைகளின் விளைவாக சிறையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 36,000 40,000 அதிகரிக்க கூடும் எனவும், சிறைச்சாலைகளில் இத்தகைய அதிகரிப்பை கையாள முடியாததால் கைதிகள் மற்றும் சந்தேக நபர்களை தடுத்து வைக்கும் போது அறையில் உட்கார வசதிகள் கூட அவர்களால் வழங்க முடியாது. எனவே சிறைச்சாலை என்பது ஒரு கைதி அல்லது சந்தேக நபர் ஒருபோதும் செல்லக்கூடாத இடமாக மனதில் கொள்ளப்பட வேண்டும் என சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசகர்வின் கொலைக்கு எதிராக இன்று நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்த ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது. இன்று காலை ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தனர். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் கசன ராஜகருண பிரதேச சபை தலைவரின் கொலைக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக கூறினார். இதை அடையாளப்படுத்தும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து உறுப்பினர்களும் இன்று கருப்பு உடை அணிந்து பாராளுமன்றத்துக்கு வருவார்கள் என நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி அரசியல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். வெலிகம பிரதேச சபை தலைவர் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டுவதன் மூலம் அரசாங்கம் கொலையை விசாரிப்பதை தவிர்க்கிறது எனவும், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் உண்மையான கொலையாளிகளை கைது செய்யுமாறு அரசாங்கத்திடம் கூறவும் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு அமலாக உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பிலான பூர்வாங்க ஆலோசனை கோவை ஒன்றை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன் பிரகாரம் 9 துறைகள் சார்ந்து பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் தாய்மொழி, ஆங்கில மொழி, 2வது தேசிய மொழி, கணிதம், சமயம் மற்றும் ஒழுக்க கல்வி, ஆரம்ப கல்வி மற்றும் சுற்றாடல் சார் செயற்பாடுகள், ஒன்றிணைந்த அழகியல் கல்வி, சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி போன்றவை அவற்றுள் சிலவாகும். அடுத்த ஆண்டு தொடக்கம் 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் ஆண்டுகளுக்குரிய பாடசாலை நேரத்தில் மாற்றமில்லை. எனினும் 5ஆம் வகுப்புக்குரிய கற்றல் நடவடிக்கை காலை 7:30க்கு தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும். ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் பாடசாலை முடியும் வரையில் பாடசாலையில் தங்கியிருக்க வேண்டும். தரம் 6 தொடக்கம் உயர்தர வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும். நாளாந்த பாடசாலை நேரம் 50 நிமிடங்களை கொண்ட 7 கால பிரிவுகளாக பிரிக்கப்படும்.
பாடசாலை நேர சூசியை தயாரித்தல் மற்றும் பாடசாலை நடத்தப்பட வேண்டிய நேரம் பற்றிய சுற்றுநிருபம் விரைவில் வெளியாக உள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கான ஆலோசனைகளும் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 6ஆம் வகுப்பிலிருந்து தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம், வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம், தொழில் முயற்சியாண்மை மற்றும் நிதி எழுத்தறிவு ஆகிய விடயங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. 6ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கான பழைய பாடத்திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட புத்தகங்களுக்கு பதிலாக புதிய பாடத்திட்டத்துக்கு ஏற்ற வகையில் தேசிய கல்வி நிர்வாகம் தொகுத்த மொடியூல்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்நகலரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagalari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.